إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க என்ன நூலை படிச்சுட்டு வரோம்? நூலுடைய பேர் என்ன? அல் அகீதத்துல் வாசித்திய்யா. எந்த இமாமுக்குரிய நூல்? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய நூல். அன்பிற்குரியவர்களே, இந்த நூலில் 51வது பக்கம், அதாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா நம்பிக்கை என்ன என்பதை மிக ரத்தின சுருக்கமாக விளக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நூலாகும். அன்பிற்குரியவர்களே, இந்த நூலில் இன்று நாம் பார்க்க போகின்ற பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வமினல் ஈமானி பிஹி வபி குதுபிஹி. இப்ப நாங்க அல்லாஹுவை ஈமான் கொள்வது, அந்த ஈமானுடைய 6 அம்சங்கள்ல அவனது வேதங்களை நம்பிக்கை கொள்வதும் என்ன அதில் இருக்கிறது. அவனது வேதங்களை என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற இந்த அடிப்படையை இதிலே சொல்கிறார்கள். சரி, இதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்க. அல் ஈமானு பி அன்னல் குர்ஆன கலாமுல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா. நிச்சயமாக குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாகும். கலாமுல்லாஹ் எப்படி? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். முனஸ்ஸலண்டா அருளப்பெற்றது, இறக்கப்பெற்றது. கைரு மஹ்லூக், அது படைக்கப்பட்டது அல்ல. அது என்ன செய்யப்பட்டதல்ல? படைக்கப்பட்டது அல்ல. புரியுதா அவங்க சொல்றது? எனவே அல்லாஹுடைய வார்த்தை என்றால் அல்லாஹுடைய பண்பில் நின்றும் உள்ளது, அல்லாஹுடைய பண்பில் நின்றும் உள்ளது. எனவே அது படைக்கப்பட்டதல்ல. மின்ஹு பதஅ, அது அவனிடமிருந்தே ஆரம்பித்தது, அவனிடமிருந்தே வந்தது, அவனிடமிருந்தே அது என்ன செய்தது? ஆரம்பித்தது. புரியுது அவங்க சொல்றது? எனவே இதுல நாங்க ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதுல்லாஹ்வுடைய விளக்கங்களையும் சேர்த்து பார்க்கின்ற போது அவங்க சொல்றாங்க, ஐ தகல்லம பிஹி ஹகீகத்தன், உண்மையாகவே அவன் பேசியது. குர்ஆன் என்பது என்ன? உண்மையாகவே அவன் பேசியது. அடுத்து என்ன அதுல இமாம் அவங்க சொல்றாங்க? இமாமாவோட மூல வார்த்தை வ இலைஹி யஊத், அதாவது அவன் பாலே அது மீளும். குர்ஆன் அவன் பாலே மீளும். உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகளை நீங்க எடுத்தீங்கன்னா படைப்புகள் அழிக்கப்படும், படைப்புகள் என்ன செய்யப்படும்? படைப்புகளுக்கு அழிவு இருக்கிறது, படைப்புகளுக்கு முடிவு இருக்கிறது. ஆனா இதேபடி வ இலைஹி யஊத், அவனிடமே என்ன செய்யும்? அது மீளும், அவனிடமே அது மீட்கப்படும். எனவே நறுமையான சகோதரர்களே, ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதுல்லாஹ் சொல்கிறார்கள், ஐ யுர்ஃபஉ மினஸ் சுதூரி வஸ்ஸுதூர், நெஞ்சங்களிலிருந்து அது உயர்த்தப்படும், நெஞ்சங்களிலிருந்து
யாரெல்லாம் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து குர்ஆன் என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். வஸ்ஸுதூர், எங்கெல்லாம் குர்ஆன் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளிலிருந்து குர்ஆன் என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். வலா யப்கா ஷைஉன் மின்ஹு ஃபீ சுதூரிர் ரிஜால் வலா ஃபில் மஸாஹிஃப் ஃபீ ஆகிரிஸ் ஸமான். இறுதி காலம், கடைசி காலம் வந்துவிடும் போது அது மனித உள்ளங்களிலிருந்து என்ன செய்யப்பட்டுவிடும்? அது உயர்த்தப்படும். அதே போன்று ஏடுகளிலிருந்து எல்லாம் அது என்ன செய்யப்பட்டு விடும்? அது உயர்த்தப்பட்டு விடும். புரியுதா அவங்க சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதை உறுதிப்படுத்தக்கூடியவைகளாக ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதே போன்று இதில் அறிஞர்களுடைய இஜ்மாவும் இதிலே இருக்கிறது என்பதை அஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதுல்லாஹ் இந்த இடத்துல விளக்கமாக சொல்கிறார். அன் அல்லாஹ் தகல்லம பிஹி ஹகீகா, இது மூல நூலுடைய வார்த்தை. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றான், அல்லாஹு தஆலா உடைய உண்மையாக என்ன பேசியதுதான் குர்ஆன். وأن هذا القرآن الذي أنزله على نبيه محمد صلى الله عليه وسلم, இது யாருக்கு அருளப்பட்டது? அல்லாஹ் யாருக்கு அருளினான்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஹுவ கலாமுல்லாஹி ஹகீகத்தன், இது அல்லாஹ்வுடைய உண்மையான வார்த்தைகள். லா கலாம கைரிஹி, என்ன இது வேறு யாருடைய வார்த்தையும் அல்ல. ஏன் இதை அழுத்தி சொல்றாங்கடா? என்ன இதுல எல்லாம் வழிகட்ட சிந்தனைகள் உருவாகின. புரியுதா அவங்க சொல்றது? இதுல எல்லாம் என்ன வழிகட்ட சிந்தனைகள் உருவாகின. எனவே என்ன அழுத்தி சொல்றாரு? குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அது படைக்கப்பட்டது அல்ல. அது என்ன செய்யப்பட்டது அல்ல? படைக்கப்பட்டது அல்ல. அது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். புரியுதா அவங்க சொல்றது? இதை அழுத்தி என்ன செய்யறாரு இமாம் அவர்கள் இதிலே சொல்கிறார்கள் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல நாங்க அடுத்ததாக இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், வலா யஜூஸு இத்லாகுல் கௌலி பிஅன்னஹு ஹிகாயத்துன் அன் கலாமில்லாஹ். புரியுதா அவங்க சொல்றது? அவு இபாரத்துன் அன்ஹு பல் இதா கரஅஹு الناس أو كتبوه في المصاحف لم يخرج بذلك أن يكون كلام الله سبحانه وتعالى حقيقة، فإن الكلام إنما يضاف حقيقة إلى من تكلم به مبتدئا لا إلى من قاله مبلغا مؤديا. எனவே இந்த குர்ஆனை பொறுத்தவரையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது என்ன, சிலர் சொல்றது போன்று, சில வழிகேட்டர்கள் சொல்வது போன்று கருத்து தான் அல்லாஹ்வுடையது, கருத்து அல்லாஹ்வுடையது, வார்த்தை என்ன அவனுடையது அல்ல. புரியுது அவன் சொல்றது? வார்த்தை அவனுடையது அல்ல என்று சொல்லக்கூடிய அந்த வழிகேடு இருக்கிறதே, அது அனுமதிக்கப்பட்டதல்ல. புரியுது அவன் சொல்றது? மக்கள் அதை ஓதினாலும் ஏடுகளில் எழுதினாலும் என் அருமை சகோதரர்களே, அது யாருடைய வார்த்தைகள் தான்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்பதை விட்டு அது என்ன செய்யாது? அது வெளியேறாது. எனவே யார் அதை ஆரம்பத்தில் பேசினானோ அவனுக்குத்தான் அது என்ன செய்யப்படும்? தொடர்பு படுத்தப்படும். யாருக்கு தொடர்பு படுத்தப்படும்? அல்லாஹ் தான் பேசினான். எனவே இங்கு யார் அதை என்ன செய்தார்கள்? எத்தி வைத்தார்களோ. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு எத்தி வைக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க? மக்களுக்கு எத்தி வைப்பார்கள். எனவே இவங்க இப்படி எத்தி வைத்ததால் அது அவர்களுடைய வார்த்தையாகுமா? இல்லை. யாருடைய வார்த்தைகள்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். யாருடைய வார்த்தைகள்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்பதை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது மிக அழுத்தமாக சொல்லப்படுது. ஏன்னா சில வழிகேடர்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய வழிகட்ட சிந்தனைகள், இது அஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது என்ன செய்யறாங்க? இதை சொல்கிறார்கள். சில வழிகேடர்களை பொறுத்தவரையில குல்லாபியா என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட சாரார், அந்த அவரிடம் வழிகேடுகள் தோன்றின. அதே போன்று அஷாயிராக்கள், இப்படியானவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்பது அது அவனோடு உள்ளதுதான், அது அவனில் உள்ளதுதான் என்ற மாதிரியான என்ன செய்வார்கள்? ஒன்றை சொல்லி குர்ஆன் என்பது என்னவென்று சொன்னால் அது கருத்து தான் அவனுடையது, வார்த்தைகள் அவனுடையது அல்ல என்ற வழிகேட்டை சொல்வார்கள். இவ்வாறான வழிகேடுகள் நாம் விலகி இருக்க வேண்டும். அதே போன்று குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற வழிகேட்டை யார் சொன்னார்கள்? முஅ்தஸிலாக்கள் என்ற வழிகேடர்கள் சொன்னார்கள். எனவே இதெல்லாம் அந்த மாதிரியான வழிகேடுகள் உருவாகின காரணத்தால் தான் இதை அழுத்தி என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? சொல்ல வேண்டி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே நறுமையான சகோதரர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வல் குர்ஆனு குல்லுஹு, குர்ஆன் முழுவதும், ஹுரூஃபுஹு அதனுடைய எழுத்துக்களும், அதே போன்று மஆனிஹி அதனுடைய கருத்துக்களும் மின் அல்லாஹ், யாரிடமிருந்து? அல்லாஹ்விடமிருந்து என்பதை அஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிலஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். புரியுதா அவன் சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, இது மிக முக்கியமான அகீதாவுடைய ஒரு பகுதி, அகீதாவுடைய ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஈமான், வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கன்னா என்ன செஞ்சாங்க? நம்பிக்கை கொண்டார்கள். பிறகு பிற்காலத்தில் என்ன செய்து ஒரு வழிகேடு, குர்ஆன் என்ன படைக்கப்பட்டது என்ற ஒரு வழிகேட்டை உருவாக்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். இது என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அதுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அது அவன்பால் தான் என்ன செய்யும்? திரும்பி செல்லும், அவன்பால் தான் மீட்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே பாருங்க, அடுத்ததாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் 53ஆம் பக்கத்தில் ஆலல் முஸன்னிஃபு ரஹிமஹுல்லாஹ், நூலுடைய ஆசிரியர் சொல்கிறார், வகத் தகல ஐதன் ஃபீமா ذكرناه من الايمان به وبكتبه ورسله. இதில் சொன்னோம் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், அவனது வேதங்களை ஈமான் கொள்ளுதல், அதே போன்று அவனது தூதர்களை நம்பிக்கை கொள்ளுதல். அதுல சொல்லிட்டு சொல்றாங்க, அல் ஈமானு பி அன்னல் முஃமினீன யரவுனஹு யௌமல் கியாமத்தி இயானம் பி அப்சாரி. அப்ப இறுதி நாளுடைய நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்றார். இறுதி நாளுடைய நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார்கள். அந்த விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது அல் ஈமான் என்ன நம்பிக்கை? பி அன்னல் முஃமினீன் என்ன அர்த்தம்? நிச்சயமாக மூமின்கள் யரவுனஹு யௌமல் கியாமா இயானன் பி அப்சாரிஹிம், தங்களுடைய ரப்பை அவர்களுடைய கண்களால் நேரடியாக பார்ப்பார்கள். தங்களுடைய ரப்பை தங்களுடைய கண்களால் என்ன செய்வார்கள்? நேரடியாக பார்ப்பார்கள் என்று முக்கியமான அகீதாவுடைய ஒரு பகுதியை இமாம் அவர்கள் இங்க என்ன செய்யறாங்க? சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் அஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதஹு விளக்கம் சொல்கின்ற போது பிலா ஹஃபா என்ற எந்த ஒரு மறைவும் இல்லாமல் பார்ப்பார்கள். இந்த வார்த்தை, இந்த நாங்க சொல்லக்கூடிய இந்த வாசகங்கள் புகாரியில இடம்பெற்ற ஒரு நபிமொழியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் என்ன செய்யறாங்க? சொல்கிறார்கள். கமா யரவுன ஷம்ஸ் சஹவன் லைஸ தூனஹா சஹாப். இப்ப சஹாப் என்று சொன்னா மேகம், புரியுதா? மேகம் இல்லாமல் தெளிவான வானத்தில் சூரியனை நீங்கள் எப்படி பார்ப்பீர்களோ, எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாம, சிரமம் இல்லாம. இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க சொல்லப்படுற உதாரணம் என்னதான்? உதாரணத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். உதாரணம் என்ன? சிரமம் இல்லாமல் நீங்கள் எப்படி சூரியனை பார்க்கின்றீர்களோ, புரியுதா? சிரமம் இல்லாம எப்படி நீங்க சூரியனை, மேகமூட்டம் எதுவும் இல்ல, வானம் தெளிவாக இருக்கிறது, சூரியனை பார்ப்பீர்களோ அது போன்று நீங்க என்ன செய்வீங்க? எந்த சிரமம் இல்லாம யாரை பார்ப்பீங்க? அல்லாஹ்வை பார்ப்பீர்கள் என்பதுதான் இந்த செய்தி. புரியுதா? புரியுதா சொல்றது என்ன? நாங்க அல்லாஹ்வுக்கு எதை நாங்க என்ன செய்ய மாட்டோம்? உவமை கற்பிக்க மாட்டோம், ஒப்பாக்க மாட்டோம். இங்க யாரும் எப்படி புரிஞ்சு கொள்ள கூடாது, அல்லாஹ் சூரியனுக்கு ஒப்பாக்கப்படுற அப்படியே சொல்லப்படுது இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது சிரமம் இல்லாமல் நீங்க எப்படி சூரியனை பார்க்கின்றீர்கள் அது போன்று என்ன செய்வீர்கள்? உங்கள் ரப்பை பார்ப்பீர்கள். அதே போன்று கமா யரவுனல் கமர லைலத்தல் பத்ர், இப்ப முழு பௌர்ணமியை நீங்க பார்ப்பீர்களே, அந்த நிலவை, லா யுலாமூன ஃபீ ருயத்திஹி, அதை பார்ப்பதில் உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குமா? சிரமம் இருக்காது. அது போன்று உங்களுடைய ரப்பை நீங்கள் என்ன செய்வீர்கள்? எந்த சிரமம் இல்லாமல் பார்ப்பீர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுவை பார்த்தல் என்பது ஒன்று சொல்கிறார்கள் இமாம். அவங்க சொல்லும் போது வஹும் ஃபி அரசாத்தில் கியாமா, அந்த கியாமத்துடைய நாள் இருக்குதே, அந்த கியாமத்துடைய அந்த பெருவெளி, கியாமத்துடைய நாளில் பார்ப்பது என்பது ஒன்று. சும்ம யரவுனஹு பஅத துஹூலில் ஜன்னah, அடுத்து என்ன? சுவர்க்கத்தில் நுழைந்த பிறகு அவனை பார்த்தல். கமா யஷா அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா, அல்லாஹ் நாடியபடி, அல்லாஹ் நாடியபடி. அப்ப இந்த இடத்துல அஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய விளக்கத்தை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். அவர்கள் சொல்கிறார்கள், இப்ப கியாமத்தில் பார்ப்பது இருக்கிறதே, அந்த நாளில் பார்ப்பதை பொறுத்தவரையில அவங்க சொல்றாங்க, ஹிய ருயத்து இம்திஹானின் வ தஅரீஃப், ஹிய ருயத்து இம்திஹானின் வ தஅரீஃப், அது என்ன? ஒரு சோதனையோடு உள்ள ஒரு பார்த்தல் என்பதுதான். அதே போன்று அல்லாஹ் என்ற அந்த அறிமுகம், அவன் தான் யார்? அல்லாஹ், அவன் தான் அல்லாஹ் என்பதை அறிந்து கொள்வதற்கும் அது சோதனையோடு உள்ளதாக அது இருக்கும், சோதனையோடு உள்ளதாக அது இருக்கும். புரியுதா அவன் சொல்றது?
இம்திஹான் என்ன சொல்லுவாங்க, பரீட்சைக்கு இம்திஹான் சொல்றது நாங்க பாக்குறோமா இல்லையா? அதே போன்று வர்ருயத்துல்லதி தகூனு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் பார்ப்பது இருக்கிறதே, ஹிய ருயத்து இன்ஆமின் வ தஷ்ரீஃப், அது பெரும் பாக்கியமும் மிகப்பெரிய சிறப்புமாகும். அது மிகப்பெரும் பாக்கியமும் மிகப்பெரும் சிறப்பும் ஆகும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதில் நாங்க என்ன புரிந்து கொள்ள சொன்னா, அன்ன ருயத்தல் ஊலா, அந்த முதலாவது பார்ப்பது இருக்கிறதே, முஸ்தரிகத்துன் பைனல் முஃமினீன வ கைரிஹிம் அலா ஸஹீஹி மின் அக்வாலி அஹ்லி ஸுன்னah. என்ன அது முதலாவது பார்ப்பது என்பது அது மூமின்களும் மூமின் அல்லாதவர்களோடும் அது என்ன செய்யப்பட்டது, தொடர்புடையது என்பதுதான் அஹ்லு ஸுன்னாவுடைய அறிஞர்களுடைய கூற்றுக்கள்ல சரியானது என்று யார் சொல்றாரு? ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதஹுல்லாஹ் சொல்கிறார். இதுக்கு விரிவுரை சொல்லக்கூடிய அறிஞர். வதஹ்தஸு அஸ்ஸானியா பில் முஃமினீன், இரண்டாவது யாரோடு தொடர்புபடுறது? மூமின்களோடு தொடர்பு படக்கூடியது. அது மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம். அது மூமின்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியமாகும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. என் அருமை சகோதரர்களே, சுவர்க்கத்து இன்பங்களை விட அது என்னதான், அது மிக பெரும் இன்பமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, படைத்த ரப்பை ஒரு மூமின் பார்ப்பது என்பது என்ன அவ்வளவு பெரிய பாக்கியம். பாருங்க, தஜ்ஜாலுடைய குழப்பத்தை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, தஜ்ஜாலுடைய குழப்பம் என்பது என்ன, ஒரு மிக பெரும் குழப்பமா இல்லையா? தஜ்ஜால் என்ன சொல்வான், நான் உங்களுடைய ரப் என்றுவான். தன்னை அவருடைய ரப், உங்களுடைய ரப் என்று சொல்லும் போது அவனுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் செல்லும். அவன் அவ்வளவு என்ன செய்வான், சில விடயங்களை நிகழ்த்தி காட்டுவான், சில விடயங்களை நிகழ்த்தி காட்டுவான், அசாமானியமான நிகழ்வுகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உங்களுடைய ரப்பை நீங்கள் மறுமையில் தான் பார்ப்பீர்கள் என்றதை ஏன் அங்க சொல்றாங்க? இவன் உங்களோட ரப் கிடையாது, இவன் உங்களுடைய ரப் கிடையாது, உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பது எங்குதான், நாளை மறுமையில் தான் என்பதை அந்த செய்திகளை அழுத்தமாக சொல்வதை எல்லாம் நாங்க பார்க்கிறோம். சரி, என் அருமையான சகோதரர்களே, இப்ப நாங்க என்ன செஞ்சிட்டோம், ரெண்டு பகுதியை பார்த்துட்டோம். மூன்றாவது பகுதியை நாம் பார்த்து விட்டு என்ன செய்வோம், படித்ததை மீட்டிக் கொள்வோம். இப்ப நாங்க அவர் இமாம் அவங்க ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யாவுடைய அந்த மூல கூற்றுகளுக்கு வருவோம். காலல் முஸன்னிஃபு ரஹிமஹுல்லாஹ் என்றால் நூலுடைய ஆசிரியருடைய அந்த மூல வார்த்தைகள். அவர் சொல்றார், என்ன சொல்றாரு, இறுதி நாளை நம்பிக்கை கொள்வதில் நின்றும் என்ன உள்ளதுதான், இறுதி நாளை நம்பிக்கை கொள்வதில் நின்றும் உள்ளதுதான் என்று அவர் என்ன செய்யறாரு, அந்த இறுதி நாளுடைய நிகழ்வுகளை அவ்வாறு முழுமையாக இப்போது அதே போன்று சுருக்கமாக சொல்கிறார். நல்ல கவனிங்க. அல் ஈமானு, முக்கியமான வார்த்தைகளா, அல் ஈமானு பிகுல்லி மா அக்பர பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் இறுதி நாளை பற்றி அறிவித்தார்களோ அந்த அனைத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த இறுதி நாளுடைய நம்பிக்கையில் என்றும் உள்ளதுதான், அல்லாஹ்வுடைய தூதர் எவற்றையெல்லாம் உங்களுக்கு இறுதி நாளுடைய நிகழ்வுகளாக சொல்லி தந்தார்களோ அறிவித்தார்களோ அந்த அனைத்தையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். மிம்மா யகூனு பஅதல் மௌத், மரணத்துக்கு பிறகு நிகழக்கூடிய அனைத்தும் அதற்குள் வரும், மரணத்துக்கு பிறகு நிகழக்கூடிய அனைத்தையும் அது உள்ளடக்கும். ஃபயுமினூன பிஃபித்னத்தில் கப்ர், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் கபருடைய அந்த ஃபித்னாவை, கபருடைய குழப்பத்தை அவர்கள் என்ன செய்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்தில் இவர்களுடைய இந்த கூற்றுக்கு சொல்லப்படுகின்ற விளக்கத்தை நாம் பார்ப்போம். அடுத்தது அதாபில் கப்ரி வ நஈமிஹி, எதையெல்லாம் நம்பிக்கை கொள்வார்கள், கபருடைய வேதனையையும் அதே போன்று கபருடைய இன்பத்தையும், கபருடைய வேதனையும் நம்பிக்கை கொள்வார்கள், கபருடைய இன்பத்தையும் நம்பிக்கை கொள்வார்கள். ஏன் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் நம்பிக்கை கொள்றாங்க? யார் நமக்கு சொல்லி தந்தது? அல்லாஹ்வுடைய தூதர். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் வார்த்தைகள் நமக்கு அவற்றை சொல்லித் தருகின்றன, அவற்றை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய விளக்கங்களையும் சேர்த்து நாம் இதிலே பார்க்க வேண்டும். ஃபயுமினு அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் கபருடைய அந்த ஃபித்னாவை நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொன்னால், கபருடைய அந்த ஃபித்னா என்றால் என்ன என்றால், வஹிய சுஆலுல் மலக்கைன், வஹிய சுஆலுல் மலக்கைன் என்ன அர்த்தம்,
இரண்டு மலக்குகள் கேட்கக்கூடிய கேள்விகள், இரண்டு மலக்குகள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள். அதுல மூல நூல்லையும் ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அம்மல் ஃபித்னா, ஃபித்னா என்பது ஃபஇன்ன الناس يفتنون في قبورهم, மனிதர்கள் கபர்கள்ல சோதிக்கப்படுவார்கள். ஃபயுகாலு லிர்ரஜுல், அந்த மனிதரிடம் கேட்கப்படும், மன் ரப்புக், உனது ரப்பு யார், வமா தீனுக், உனது மார்க்கம் என்ன, வமன் நபியுக், உனது நபி யார் என்று அங்கு கேட்கப்படும். இதுதான் கபரில் உள்ள சோதனை, இதுதான் கபரில் ஒருவர் சோதிக்கப்படுதல். அதை சொல்லிவிட்டு குர்ஆன்ல வரக்கூடிய அந்த வசனம், அதை இமாம் அவங்க கொண்டு வராங்க, ஃபயுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித், மூமின்களை அல்லாஹ் என்ன செய்வான், உறுதியான வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்துவான். அங்க அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய உறுதி யாருக்கு கிடைக்கும், மூமின்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் அவங்க உலகத்தில் எப்படி படைத்த ரப்பை அவர்கள் உண்மையாக்கினார்களோ, படைத்த ரப்பை உண்மைப்படுத்தினார்களோ, அந்த சத்திய கலிமாவில் உறுதியாக வாழ்ந்தார்களோ, அதற்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன, அவர்கள் அந்த இடங்களில் எல்லாம் உறுதியாக பதில் சொல்வார்கள். ஃபயகூலுல் முஃமின், மூமின் சொல்வான், அல்லாஹு ரப்பி, எப்படி சொல்வான், அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் எனது ரப் என்று சொல்வான். வல் இஸ்லாமு தீனி, இஸ்லாம் எனது மார்க்கம் என்று சொல்வான். அதே போன்று வ முஹம்மதுன் நபி என்று சொல்வான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது நபி என்று சொல்வான். அதே நேரத்தில் வ அம்மல் முர்தாப், என்ன செய்தவன், சந்தேகத்தோடு இருந்தவன், இதை நிராகரித்தவன், முனாஃபிக், இவர்கள் சொல்வதெல்லாம், அதாவது ஆஹ் என்று வருகிறது, அலிஃப போட்டு அலிஃப்ல வருது, சில ரிவாயத்துக்கள்ல ஹாடும் வருது, ஹா ஹா ரெண்டு ஹாக்களும் வரும், புரியுதா? இவ்வாறு அவன் சொல்வான், லா அத்ரி, ஹா ஹான்னு சொல்லிட்டு என்ன சொல்வானா, லா அத்ரி, எனக்கு தெரியாது, எனக்கு இவைகளை பற்றி எல்லாம் தெரியாது. சமிஅத்து நாஸ யகூலூன ஷைஅன் ஃபகுல்துஹு, மக்கள் சொல்வதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், அதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். மக்கள் சொல்வதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், அதை நான் சொன்னேன் என்று அவன் பதிலளிக்கின்ற போது, என் அருமையான சகோதரர்களே, அதாவது ஒரு இரும்பாலான ஒரு சுத்தியல், அதன் மூலம் அதனுடைய அதை வர்ணிக்க முடியாது, சுப்ஹானல்லாஹ் எப்படி இருக்கும் என்று, அதை கொண்டு அவன் அடிக்கப்படுவான். அது அந்த அடியை பொறுத்தவரையில அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில ரிவாயத்துக்கு அது மலையே தூளாக்கி விடும். அதுல அடிச்சா ஒரு பெரும் மலை என்ன செய்யுமா, ஒரு மலையே தூளாகின்ற அளவுக்கு அவ்வளவு பயங்கரமானது. அதை கொண்டு அவன் அடிக்கப்படுகின்ற போது அவன் ஒன்றுமே இல்லாமல் ஆகுவான். புரியுது அவன் சொல்றது? சில ரிவாயத்தில் வருது, திரும்ப அவனுக்கு அவன் உடல் பழைய நிலைக்கு வரும், திரும்ப அதே தண்டனை. எனவே இந்த நேரத்தில் இமாம் அவர்கள் இதை சொல்லக்கூடிய அந்த செய்தியில அவன் சப்தமிடுவான். அவனுடைய அந்த சப்தம் எந்த அளவுக்கு என்றால், ஹதீஸுடைய ரிவாயத்துக்கள் கிழக்கிலிருந்து மேற்கு வரை உள்ள அனைவரும் அதை கேட்பார்கள். இது இமாம் அவங்க சொல்லும் போது இல்லல் இன்சான், மனிதனை தவிர என்று சொல்கிறார்கள். இன்னும் சில ரிவாயத்துக்கள்ல ஜின்கள் மனிதர்களை தவிர என்றும் வருகிறது. ஜின்கள் மனிதர்களை தவிர மற்ற அனைவரும் கேட்பார்கள். வலவ் சமிஅஹல் இன்சான் லஸயக், மனிதன் இதை கேட்பானாக இருந்தால் அவன் மூர்ச்சையாகி விடுவான். அப்படியே என்ன, லஸயக், மூர்ச்சையாகி விடுவான் என்று அந்த அதுல குறிப்பிடுகிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, இது அதாவது மூமின் அல்லாதவர்கள் கபரில் இப்படி கடுமையான வேதனை என்ன செய்வார்கள், சந்திப்பார்கள். நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர். என் அருமையான சகோதரர்களே, சும்ம பஅத ஹாதிஹில் ஃபித்னா, பிறகு இந்த ஃபித்னாவுக்கு, இந்த குழப்பத்துக்கு பிறகு, இந்த ஃபித்னாவுக்கு குழப்பத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னால், இம்மா நஈமுன் வ இம்மா அதாப், ஒன்று இன்பமாக அவர் கபர்ல இருப்பாரு, அல்லது வ இம்மா அதாப், என்ன அங்கு வேதனையாக தண்டனையாக இருக்கும். இலா யௌமில் கியாமத்தில் குப்ரா, இலா யௌமில் கியாமத்தில் குப்ரா. அப்ப என்ன வார்த்தை பாவிக்கிறாரு, குப்ரான்னு பாவிக்கிறார். அப்ப பெரிய கியாமத். அப்ப கபர் என்பது என்ன, கியாமத்து சுக்ரா, அது என்ன, சிறிய கியாமத். அப்ப கியாமத்துல் குப்ரா, அந்த பெரிய கியாமத் நிகழும் வரை என்ன செய்யப்படுவான், அவன் வேதனை செய்யப்படுவான். ஃபதுஆதுல் அர்வாஹு இலல் அஜ்சாத், ஃபதுஆதுல் அர்வாஹு இலல் அஜ்சாத் என்றால் உயிர்கள் உடல்களுக்கு என்ன செய்யப்படும், மீட்கப்படும், திரும்பி வரும். அந்த உடல்களுக்கு உயிர் என்ன செய்யும், மீண்டு வரும் என்பதை இமாம் அவர்கள் இங்கு சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல
இந்த விளக்கங்கள் அப்ப இந்த இதுல ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த உடல்களுக்கு உயிர் வந்து விடுமாக இருந்தால் அந்த கியாமத்துடைய நாளில் மக்கள் எல்லாம் அகிலங்களின் இரட்சகனுக்கு முன்னால் என்ன செய்யப்படுவார்கள்? எழுப்பப்படுவார்கள் இல்லையா? எழுப்பப்படுவார்கள். அப்ப அந்த கியாமத்துடைய நாள் வந்தவுடன் என்ன செய்யப்படும்? உடல்களுக்கு உயிர்கள் மீட்கப்பட்டு விடும். ஃபதகூமுல் கியாமத்து அல்லதி அக்பர அல்லாஹு பிஹா ஃபீ கிதாபிஹி வ அலா லிசானி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஜ்மஅ அலைஹில் முஸ்லிமூன். அப்ப அல்லாஹ் தனது வேதத்தில் அறிவித்தது, அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தது, முஸ்லிம்கள் அனைவரும் ஏகோபித்திருக்கக்கூடிய விஷயம் என்ன? அந்த கியாமத் என்பது நிகழ்ந்தே தீரும். கியாமத் என்பது நிகழ்ந்தே தீரும். ஃபயகூமுன் நாசு மின் குபூரிஹிம் லிரப்பில் ஆலமீன். இது மூல நூலுடைய வாசகங்கள். ஃபயகூமுன் நாசு மின் குபூரிஹிம் லிரப்பில் ஆலமீன். அகிலங்களின் இரட்சகனுக்கு முன்னால் மக்கள் எல்லாம் தங்களுடைய கபர்களிலிருந்து எழுந்து நிற்பார்கள். ஹுஃபாத்தன் உராத்தன் ஊருலா, ஹுஃபாத்தன் உராத்தன் ஊருலா, பாதனை அற்றவர்களாக, ஆடைகள் அற்றவர்களாக, ஹத்னா விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக அவர்கள் எழுந்து நிற்பார்கள். வதத்னு மின்ஹுமுஷ் ஷம்ஸ், சூரியன் என்ன செய்யும்? அவர்களுக்கு மிக அருகிலே சூரியன் கொண்டு வரப்படும். வயுல் ஜிமுஹுமுல் அரக், அவர்கள் வியர்வையிலே இருப்பார்கள். எதில் இருப்பாங்க? வியர்வையிலே அவர்கள் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அந்த வியர்வை சம்பந்தமாக ஹதீஸ்களில் படிக்கின்ற போது நறுமை சகோதரர்களே, அவருடைய செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் வியர்வையிலே இருப்பார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே படிக்கின்றோம். இதெல்லாம் நாங்க மறுமையுடைய நம்பிக்கை அழகா சொல்லிட்டு வர்றார். நல்லா கவனிங்க. வதுன்சபுல் மவாசீன், வதுன்சபுல் மவாசீன் என்ன என்ன சொல்லுங்க பாப்போம். வதுன்சபுல் மவாசீன் என்று சொன்னால் தராசுகள் என்ன செய்யப்படும்? அங்கு வைக்கப்படும், தராசுகள் நிறுவப்படும். ஃபதுஸனு ஃபீஹா அஅமாலுல் இபாத், அதில் அடியார்களுடைய செயல்கள் நிறுக்கப்படும். அடியார்களுடைய செயல்கள் அதில் நிறுக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, ஃபமன் ஸகுலத் மவாசீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். எவர்களுடைய அந்த நன்மையின் தராசு, நன்மையின் தட்டு கணத்தால் தாழ்ந்து விடுகிறதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வமன் ஹஃபத் மவாசீனுஹு, எவர்களுடைய அந்த நன்மையின் தராசு கணத்தால் தாழ்ந்து விடாமல் இருக்கிறதோ, குறைந்து விடுகிறதோ, என் அருமை சகோதரர்களை, பாவங்கள் தான் கணத்து விடுகிறது என்று சொன்னால் நன்மை குறைந்து விடுகிறது. நன்மையுடைய தட்டு கணத்தால் தாழவில்லை என்றால் ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தான் தங்களை தாங்களே நஷ்டத்தில் போட்டுக் கொண்டவங்க, வேற யாரையும் இல்லை. அவங்க உலகத்தில் 1000 காரணத்தை சொல்லலாம், 1000 காரணங்களை சொல்லலாம், அவர்கள் என்றலாம் இவர்கள் என்றலாம், என்றாலும் நஷ்டம் யாருக்கு தான்? அவர்களுக்கு. ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், தங்களையே நஷ்டத்தில் போட்டுக் கொண்டவர்கள். அவர்கள் ஃபீ ஜஹன்னம காலிதூன், அவர்கள் நரகத்தில் என்ன செய்வார்கள்? நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள். இது சூரத்துல் முஃமினூன் 102, 103 ஆகிய வசனங்கள். என் அருமையான சகோதரர்களே, எனவே இதில் நாம் அடுத்ததாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வதுன்ஷருத் தவாவீன். தவாவீன் என்ற ஏடுகள் விரிக்கப்படும். ஏடுகள் என்ன செய்யப்படும்? விரிக்கப்படும். வஹிய ஸஹாயிஃபுல் அஅமால், அதில் தான் என்ன இருக்கும்? செயல்கள் இருக்கும். அந்த ஏடுகள்ல தான் மனிதனுடைய செயல்கள் இருக்கும். ஃபஆஹிதுன் கிதாபஹு பியமீனிஹி, சிலர் என்ன செய்வாங்க? அதை வலதில் பெற்றுக் கொள்வார்கள். வஆஹிதுன் கிதாபஹு பிஷிமாலிஹி, சிலர் என்ன செய்வார்கள்? இடத்தில் பெற்றுக் கொள்வார்கள். அவு மின் வராஇ ظஹரிஹி, அல்லது முதுகுக்கு பின்னால். அதை சொல்லும் போது விளக்கம், முதுகுக்கு பின்னால் இடதுக்கு கொடுக்கப்படும் என்றும் அதுக்கு விளக்கம் சொல்வார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்வது போன்று, வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி, ஒவ்வொரு மனிதனுடைய அந்த கழுத்துகளிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவர்களுடைய ஏடுகள் இருக்கின்றன. வனுஹ்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி, மறுமையுடைய நாளில் அது வெளிப்படுத்தப்படும். கிதாபன், ஏடாக, யல்காஹு மன்ஷூரா, அதை அவன் விரித்து என்ன செய்வான்? அதை பார்ப்பான். தனது ஏடு அவனுக்கு முன்னால் என்ன செய்யப்படும்? அதை அவன் பார்ப்பான். விரிக்கப்பட்ட நிலையில் அதில் உள்ள செயல்களை எல்லாம் அவன் பார்ப்பான். அல்லாஹ் சொல்வான், இக்ரா கிதாபக், உனது ஏட்டை நீ என்ன செய்? நீ வாசித்துக்கொள். கஃபா பி நஃப்ஸிக், நீ என்ன செய்? உனக்கு நீயே தீர்ப்பளித்துக்கொள். அல் யௌம அலைக ஹஸீபா, இந்த நாள்ல நீ என்ன செய்? உனக்கு நீயே தீர்ப்பளித்துக் கொள்ளலாம். இதெல்லாம் படிச்சாயனா உனக்கு முடிவு செய்யலாம், நீ சொர்க்கத்துக்குரியவனா அல்லது நரகத்துக்குரியவனா என்பதை. இது சூரத்துல் இஸ்ரால வரக்கூடிய வசனம், 13வது வசனம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்துல ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதுல்லாஹுடைய ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. என்ன விளக்கம் என்று சொன்னால், அதாவது
நன்மையுடைய தராசில் எதெல்லாம் நிறுக்கப்படும் அப்படி என்று சொல்லும் போது அவர் சொல்றாரு, அறிஞர்களுடைய சரியான கூற்றாக கருத்தாக அதை விளக்கமாக சொல்லும் போது, அல் அப்துல் ஆமில், அல் அப்துல் ஆமில் வ அமலுஹு வ ஸஹீஃபத்து அமலிஹி, மூன்று விஷயங்கள் நிறுக்கப்படும் என்றார். ஒன்று அந்த அடியான் நிறுக்கப்படுவான், அதில் வைத்து என்ன செய்யப்படுவான், அவன் நிறுக்கப்படுவான், அதை செய், அல் அப்துல் ஆமில். அடுத்தது வ அமலுஹு, அவனது செயல்கள் நிறுக்கப்படும். அதே போன்று வ ஸஹீஃபத்து அமலிஹி, அந்த செயல்கள் எல்லாம் உள்ள ஏடு இருக்குதே அதுவும் என்ன செய்யப்படும், நிறுக்கப்படும் என்று ஒரு விளக்கத்தை இதிலே அவர்கள் தனது விரிவுரையிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விளக்கத்தை நீங்க என்ன செய்யுங்க, கூடுதலாக அதுல குறித்துக் கொள்ளுங்கள். அதுக்கெல்லாம் ஹதீஸ்கள்ல ஆதாரங்கள் இருக்கின்றன. சரி, அடுத்ததாக மூல நூலுக்கு வருவோம். ஆசிரியர் சொல்கிறார், அல்லாஹ் படைப்பினங்களை விசாரணைக்கு உட்படுத்துவான். வயஹ்லு பிஅப்திஹில் முஃமின் ஃபயுகர்ரிருஹு பிதுனூபிஹி கமா உஸிஃப ذلك في الكتاب والسنة. ஒரு மூமினான அடியான் என்பது மறைமுகமாக விசாரிக்கப்படுவான், மறைமுகமாக விசாரிக்கப்படுவான். அவனுடைய விசாரணை என்பது எப்படி இருக்கும் என்றால், அதாவது இதை நீ செய்தாயா என்ற அடிப்படையில் தான் இருக்கும். இதை நீ செய்தாயா, இந்த பாவத்தை நீ செய்தாயா என்ற அந்த கேள்வி மட்டும்தான், உறுதிப்படுத்துற மட்டும்தான். நான் செய்தேன், நான் செய்தேன். எவ்வாறு குர்ஆனும் சுன்னாவும் விவரிக்கிறதோ அது போன்று, குர்ஆனும் சுன்னாவும் எப்படி விவரிக்கிறதோ வர்ணிக்கிறதோ அது போன்று என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, என் அருமையான சகோதரர்களே, விசாரணை என்பது இரண்டு படித்தரங்கள் என்ற விரிவுரையில ஷேக் சாலிஹ் அல் உஸைமி சொல்றாங்க, இரண்டு படித்தரங்கள். நாங்க அடுத்தது பார்த்துட்டு இங்க வருவோம். மூல நூல்ல சொல்றாரு ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, அம்மல் குஃபார், காஃபிர்களை பொறுத்தவரையில், வலா யுஹாசபுன முஹாசபதன் மன் தூஸனு ஹஸனாத்துஹு வ ஸய்யியாத்துஹு. காஃபிர்கள் எப்படி விசாரிக்கப்பட மாட்டாங்கன்னா, அவனது நன்மைகள் தீமைகள் நிறுத்து பார்க்கப்படுமே ஒரு மூமினுடைய, அந்த அடிப்படையில் காஃபிர்களுடைய விசாரணை இருக்காது. ஏனென்றால் ஃபைன்னஹு லா ஹஸனாத்தி லஹும், அவர்களுக்கு நன்மை என்பது கிடையாது. அவர்களுக்கு என்ன கிடையாது, நன்மை என்பது கிடையாது. ஏனென்றால் என் அருமையான சகோதரர்களே, அதற்குரிய விளக்கத்தை ஷேகுடைய விரிவுரையிலிருந்து பார்ப்போம். வலாக்கின் துஅத்தது அஅமாலுஹும் வ துஹ்ஸா, அங்கு அவர்களுடைய செயல்கள், உலகத்தில் அவங்க செய்த செயல்கள் கணக்கிடப்படும். புரியுது அவங்க சொல்றது, அந்த செயல்களை அடிப்படையாக வைத்துத்தான் முடிவு செய்யப்படும். அதை அடிப்படையாக வைத்து அவர்களுக்குரிய அந்த தண்டனை கூலி கிடைக்கும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்ப விரிவுரைக்கு வருகிறேன். விரிவுரையில பாத்தீங்கன்னா விசாரணை என்பது இரண்டு வகை. எத்தனை வகை? இரண்டு வகை. அல் ஹிசாபுல் யசீர், ஒன்று எளிதான விசாரணை, எளிதான விசாரணை. நாங்க அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆ என்ன? அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யசீரா. எல்லாரும் சொல்லுங்க, அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யசீரா. அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யசீரா. திரும்ப சொல்லுங்க, அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யசீரா. அல்லாஹ் எமது விசாரணை நீ எளிதாக்கி விடுவாயா. புரியுதா? இது எளிதான விசாரணை. அப்ப எளிதான விசாரணை என்ன, என்னன்னு படிச்சோம், என்னன்னு படிச்சோம்? செயல்கள் எடுத்து காட்டுறது மட்டும்தான். இதை நீ செய்தாயா, செயல்கள் எடுத்து காண்பிக்கப்படும். புரியுதா அவங்க சொல்றது? அதை அவன் என்ன செய்வான், சொல்லுவான் நான் செய்தேன் என்று என்ன செய்வான், அல்லாஹ்வுக்கு முன்னால் அதை ஏற்றுக்கொள்வான். இது எளிதான விசாரணை, இது ஒரு மூமினான அடியானுக்கு. அடுத்தது அல் ஹிசாபுல் அசீர். அசீரண்டா சாது வந்த ஜூஸ் அசீர். இது அசீர், ஐன் சீன். என்ன? ஐன் சீன் அசீர். அசீரண்டா என்ன? சிரமமானது. என்ன? சிரமமான விசாரணை. அல் ஹிசாபுல் அசீர். வஃபீஹி யுனாகஸுல் அப்த், அதில் அடியான் என்ன செய்யப்படுவான், கடுமையாக இருக்கும் விசாரணை. அந்த செயல்களை ஏன் செய்தாய் என்றும் அல்லாஹ் கேட்பான், அதை ஏன் செய்தாய் என்றும் கேட்பான். பதில் சொல்ல முடியுமா பாவங்களுக்கு? நறுமையான சகோதரர்களே, எனவே இது காஃபிர்களுக்குரியதாக கடுமையானதாக இது இருக்கும். எனவே அன்பிற்குரியவர்களே, அப்ப நாங்க இன்னொரு விஷயம் படிச்சோம். என்ன? காஃபிர்களுடைய நன்மை தீமைகள் என்ன செய்யப்பட மாட்டாது, அந்த அடிப்படையில் அவர்களுடைய விசாரணை அமையாது. ஏனென்றால் அவர்களுக்கு என்ன கிடையாது, நன்மை கிடையாது என்று சொல்லிட்டு விரிவுரையில ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிஸஹுல்லாஹ் சொல்கிறார்கள், வகத் ஜூஸு பிஹஸனாத்திஹிம் ஃபித் துன்யா, அவர்களுக்கு அவருடைய நன்மைகளுக்கு உலகத்திலே என்ன செய்யப்பட்டு விட்டது, கொடுக்கப்பட்டது. அப்படிதானே? எங்களுக்கு அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தாராண்டாலே
அது எக்ஸ்ட்ரா தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தாரானாலே அது என்னதான், அது எக்ஸ்ட்ரா உள்ளதுதான். புரியுதா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல செய்திருக்கக்கூடிய அருள்களுக்கு நிகராக அமல் செய்யணுமா? அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல செய்திருக்கக்கூடிய அருள்களுக்கு நிகராக நாம் அமல் செய்ய முடியுமா? அல்லாஹ் அதற்கெல்லாம் கணக்கு போட்டாங்கிற அமல்கள் நிக்குமா? நிக்கவே நிக்காது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்ததற்கு கூலி என்றுதான் சொல்கிறான் குர்ஆன்ல, பல இடங்கள்ல சொல்கிறான். ஆனா சுப்ஹானல்லாஹ், இவைகளோடு ஒப்பிட்டு பார்த்தா நறுமை சகோதரி, நமது இபாதத்துகள் அமல்கள் நிக்குமா இந்த அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு முன்னால? சுப்ஹானல்லாஹ், அருமையான சகோதரர்களே, அப்ப காஃபிருடைய நிலை நினைச்சு பாருங்களேன். அப்ப காஃபிருடைய எங்கடா அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மூலம் தான் சொர்க்கம், அப்படிதான் ஹதீஸ் வருது. சொர்க்கம் எதன் மூலம் தான்? அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மூலம் தான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மூலம் தான் சொர்க்கம். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல நாங்க காபிர்களை பொறுத்தவரையில் உலகத்தில் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இந்த நியமத்துகள் இருக்கிறதே, அதே என்னதான் அதற்கு ஈடாகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுமையை பொறுத்தவரையில அவர்களுக்கு அங்கு எந்த நன்மையும் இருக்காது. அவர்களுடைய விசாரணை என்பதும் இழிவானதாகத்தான் இருக்கும். இழிவான கேவலமான விசாரணையாகத்தான் அவர்களுக்கு விசாரணை இருக்கும் என்பதையும் இங்கு இமாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இந்த தொடர்ல இதில் வரக்கூடிய பகுதி என்னவென்று சொன்னால், மறுமையுடைய நாளில் அல் ஹவுதுல் கௌசர், அல் ஹவுதுல் கௌசர். இந்த ஹவுல் என்பதை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், அதாவது அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்கிறான். அந்த வசனத்தை இமாம் அவங்க இங்க சொல்லல, அவங்களோட மூல நூலுடைய வாசகங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். வஃபி அரசத்தில் கியாமத்தி அல் ஹவுதுல் மௌரூத் லி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன கொடுக்கப்படும்? அங்க ஹவுல் என்பது கொடுக்கப்படும். மாஉஹு அஷத்து பயாவன் மினல் லபன். என்ன மாஉஹு அஷத்து பயாவன் மினல் லபன் என்ன அர்த்தம்? அந்த தண்ணீர் இருக்குதே, அது பாலை விட வெண்மையானதாக இருக்கும். வ அஹ்லா மினல் அஸல், என்ன தேனை விட அது இனிமையாக இருக்கும். அதனுடைய அளவு இருக்குது, அதனுடைய அளவு பரப்பளவை பொறுத்தவரையில அதனுடைய நீளம் ஒரு மாதத்துடைய தொலை தூரம், அதனுடைய அகலமும் ஒரு மாதத்துடைய தொலை தூரம். அதில் இருந்து எடுத்து அருந்துவதற்குரிய அந்த குவளைகள் இருக்குதானே, குவளைகள் அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய அளவுக்கு இருக்கும். வானத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஃபமன் ஷரிப மின்ஹு ஷர்பா, யார் அதிலிருந்து பருகுவாரோ லம் யظ்ம பதஹ அபதா, அதற்கு பிறகு அவருக்கு தாகமே என்ன செய்யாது, ஏற்படாது. இது மூல நூலுடைய வாசகம். சரி, இப்ப விரிவுரைக்கு வரேன். விரிவுரையில அஷேக் ஸாலிஹ் அல் உஸைமி ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்துல என்ன விளக்கமாக என்ன சொல்றாங்க, கூடுதலான விளக்கமா பாத்தீங்கன்னா, வலி குல்லி நபியின் ஹவுதுன், ஒவ்வொரு நபிக்கும் ஹவுது இருக்கும். அங்க மறுமையில ஒவ்வொரு நபிக்கும் ஹவுது இருக்கும். அந்த நபியை யாரெல்லாம் ஏற்று பின்பற்றினார்களோ அவர்களுக்கு அந்த நபி என்ன செய்வாரு, ஹவுதுல இருந்து தண்ணீரை அவர்களுக்கு கொடுப்பார். புரியுதா அவங்க சொல்றது? வலாக்கின் ஹவுத நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ அஅஸமுஹா வஸ்ஃபன் வ அக்மலுஹா ஹாலன். ஆனா எமது தூதருடைய ஹவுது இருக்கிறதே, அது மகத்தானது. அது என்ன மகத்தானது, அது சிறப்புக்குரியது என்ற விளக்கத்தையும் இங்க என்ன செய்யறாங்க, ஷேக் ஸாலிஹ் அல் உஸைமி ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்கள் விரிவுரையிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இதில் அடுத்த பகுதி ஸிராத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி. அதை இன்ஷாஅல்லாஹ் நாங்க அடுத்த வகுப்பில் நாம் வைத்துக் கொள்வோம். அடுத்த வகுப்பில் நாங்கள் வைத்துக் கொள்வதோடு இன்றைய நமது அடுத்த பாடம் அதை நாங்கள் சுருக்கமாக பார்த்து முடிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியை பொறுத்தவரையில உங்களுக்கு நாம் தெரியும், ஒரு நூலை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த நூல் யாருக்குரிய நூல் என்றால், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய முக்கியமான மாணவருக்குரிய நூல். முக்கியமான மாணவர் யாரு சொல்லுங்க? முக்கியமான மாணவர் யாரு? இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ். யாரு? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய முக்கியமான மாணவர் யாரு? இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். என் அருமையான சகோதரர்களே, அவர்களுடைய அந்த நூலுடைய பேர் என்ன? ஜாதுல் மஆத். என்ன பேர்? ஜாதுல் மஆத். அதுல எதை நாங்க படிக்கிறோம் என்றால், ஒரு பெரிய நூல், அதுல சுருக்கமாக தொகுக்கப்பட்ட ஒரு பகுதி. அல் உஸ்மான் அல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் செய்கிறார், தொகுத்து இருக்கிறார். சுருக்கமாக எதை தொகுக்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரிகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி. நான் அதுல என்ன படிச்சோம்னா, கடைசி வகுப்புல சலாம் சொல்லும் போது, அனுமதி பெறும் போது நபியுடைய முன்மாதிரிகள் என்ன என்ற பகுதி. இந்த பக்கம் நீங்க பார்க்கதாக இருந்தா பக்கம் 95ஆம் பக்கம். அந்த நூல் நாங்க குரூப்ல ஆரம்பத்தில் போட்டிருக்கிறோம்.
நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க என்ன செய்யுங்க, கவனிங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் 11வது விஷயமா என்ன சொல்றாருண்டா, நபியுடைய முன்மாதிரியில் நின்றும் உள்ளதாக சொல்கிறார். இப்ப நபியுடைய முன்மாதிரிகளை சொல்லி வரும்போது நபி அவங்க இப்ப ஒரு பயணத்தை முடித்துக்கொண்டு திடீரென்று வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஒரு பயணத்தை முடித்து திரும்புறாங்கன்னு வைங்களேன் மதீனாவுக்கு, என்ன செய்ய மாட்டாங்க, திடீரென்று தங்களுடைய வீட்டுக்கு வரமாட்டார்கள் என்ற ஒரு விஷயத்த சொல்றான். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தெரியும், மஸ்ஜித் நபவிக்கு வருவாங்க, வந்து உட்காருவாங்க, மக்கள் வந்து அவங்கள சந்திப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, 2 ரக்காத் தொழுவாங்கன்றெல்லாம் ஹதீஸ்ல பாக்குறோமா இல்லையா? இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முன்மாதிரி அமைந்திருந்தது. வகான யுஸல்லிமு அலைஹிம், வந்து என்ன செய்வாங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க, தனது மனைவிமார்களுக்கு சலாம் சொல்வார்கள். வகான இதா தஹல பத அஸ்வால், வந்தா என்ன செய்வாங்க, அவங்களோட சுகங்கள் எல்லாம் விசாரிப்பாங்க, வேற யாரையும் பற்றி கேட்பாங்க, ஹசன் ஹுசைனை பற்றி கேட்பாங்க, பேர பிள்ளைகளை பற்றி எல்லாம் கேட்பாங்கன்றெல்லாம் நாங்க என்ன செய்யறோம், ஹதீஸ்களை படிக்கிறோம். எனவே இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அப்ப இதுல ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி என்ன, ஒரு வீட்டுக்கு வருகின்ற போது இப்படி ஒரு முறை, இப்ப தூர பயணங்கள்ல இருந்து வரும்போது இப்ப என்ன நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கின்றன, அதன் மூலம் தொடர்பு கொண்டு சொல்லலாம் என்ற அமைப்பெல்லாம் இருக்கிறது. அடுத்ததாக இதுல 12வது அதுல சொல்கிறார், வகான இதா தஹல அலா அஹ்லிஹி பில்லைல். இப்ப நபி அவங்க வீட்டுக்கு வாரான், மஸ்ஜித் நபவில இருந்தோ அல்லது வேறு பணிகள் இருந்தோ ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வருவாங்கன்னா, சல்லம தஸ்லீமன் யுஸ்மஉல் யக்பான வலா யூகிதுன் நாயிம. இது முக்கியமான ஒரு பண்பு. நபி அவங்க சலாம் சொல்லும் போது விழித்திருந்தா அவங்களுக்கு கேட்கும், விழித்திருந்தா அவங்களுக்கு கேட்கும். யாருக்கு டிஸ்டர்பா இருக்காது, தூங்குறவங்களை விழிக்க செய்யாது. ஒவ்வொருத்தர் சொல்ற சலாம் இருக்கே என்ன, துடிச்சு எழும்புற மாதிரி எல்லாம் இருக்காது சலாம். சலாம் எப்படி இருக்கும்டா, எலும்பி இருந்தா அவங்களுக்கு கேட்கும், தூக்கத்தில் உள்ளவங்க என்ன செய்யாது, அது விழிக்க செய்யாது. இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அடுத்து வழிகாட்டுல பாருங்க, வகான மின் ஹதீஹி. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டிலும் உள்ளதான். இப்ப ஒருத்தர் வந்து வீட்டுக்கு முன்னால வந்து அனுமதி கேட்கிறார், வீட்டுக்குள்ள வாரத்துக்கு அனுமதி கேட்கிறார். அப்படி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் மன் அந்தன்னு கேட்பாங்க. நீங்க யாருன்னு கேட்டால், அதாவது நான் இன்னாருடைய மகன் இன்னாரோ அல்லது பேரையோ சொல்ல வேண்டும், தனது குண்ணியத்தையோ பேரையோ சொல்ல வேண்டும். நான் என்று சொல்வதை ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டான். நான் என்று சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது, நான் என்ன தெரியுமா யாருண்டு தெரியாது. அப்ப என்ன செய்யணும், பேரை சொல்ல வேண்டும், பேரை சொல்ல வேண்டும். இப்ப சலாம் சொல்லி அனுமதி பெறுகிறோமா, பேரை சொல்ல வேண்டும். யார் என்று கேட்டால் பேரை சொல்ல வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி. நபி அவர்களும் அவ்வாறுதான் நடந்து கொள்வார்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னா, வகான இதஸ்தஅதன யஸ்தஅதினு ஸலாசன். சலாம் வீட்டுக்குள்ள போய்த்து அனுமதி கேட்கிறது, எங்க போயிட்டு வீட்டுக்குள்ள போய்த்து அனுமதி கேட்கிறது. நபி அவங்க அனுமதி கேட்டால் 3 முறை அனுமதி கேட்பார்கள். எத்தனை முறை, 3 முறை அனுமதி கேட்பார்கள். புரியுதா? ஃபஇல்லம் யூதன் லஹு யன்சரிஃப். அனுமதி கிடைக்கலையா திரும்பிடு. 3 முறை அனுமதி கேட்டு என்ன கிடைக்கல, அனுமதி கிடைக்கவில்லையா திரும்பி விட வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி. ஏசி கொண்டு திட்டி கொண்டெல்லாம் போகக்கூடாது, இதெல்லாம் மனுஷனா? இது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா வழிமுறை. 3 முறை அனுமதி கேட்க வேண்டும், அனுமதி கிடைக்கவில்லையா திரும்ப விட வேண்டும். பாருங்க அடுத்து, வகான யுஅல்லிமு அஸ்ஹாபஹு அத்-தஸ்லீம கப்ல அல்-இஸ்திதான். அனுமதி கேட்பதற்கு முன்னால் சலாம் சொல்ல வேண்டும் என்பதை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நீங்க அனுமதி கேட்க முன்னால முதல்ல என்ன செய்யணும், சலாம் சொல்ல வேண்டும், சலாம் சொல்லி அனுமதி கேளுங்கள் என்று சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து 16வது, வகான இதா அத்தா பாப கௌமின் லம் யஸ்தக்பிலில் பாப மின் தில்காஇ வஜ்ஹி. என்னது, ஒரு வீட்டுக்கு வாரோம், அனுமதி கேட்கணும், கதவுக்கு நேரா நிக்க கூடாது. கதவுக்கு என்ன செய்யுது, திறந்தா உள்ள தெரியுமே, அப்படி நிக்க கூடாது, அப்படி நிற்க கூடாது. வலாக்கின் மின் ருக்னிஹி அல் ஐமன் அவில் ஐசர். உண்டெங்க வலது அல்லது இடதில் நிற்க வேண்டும். புரியுதா? இதுவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி. இதெல்லாம் மார்க்கம், இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய அற்புதமான முன்மாதிரி. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா ஜுஇலல் இஸ்திஅதானு மின் அஜ்ரில் பஸர். இது முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. அதாவது அனுமதி என்பதே கண்களுக்கு தான். அனுமதி என்பது எதுக்கு தான், உள்ளதெல்லாம் பார்த்துட்டு அனுமதி கேட்கிறேன், உள்ளதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன சலாம் சொல்றது, இது கூடாது. இது என்ன, அவங்களுக்கு அனுமதி கிடையாது, அனுமதி கிடையாது. இதுல நாங்க எவ்வளவு அமானிதங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சில இடங்களை சொல்லுவாங்க, ஒரு மஜ்லிஸ் என்றதே அமானிதம். ஒரு மஜ்லிஸ் உட்கார்ந்துட்டு போறோம்டா, அதுல பேசப்பட்ட விஷயங்கள் அமானிதங்கள், என்ன செய்யக்கூடாது, அதை நாங்க போய் எங்கேயும் சொல்லக்கூடாது. சிலவங்க பாத்தீங்கன்னா போன் வரும்போது அவுட் ஸ்பீக்கர் போடுவான், ஏல அது அமானிதம், அவருக்கு தெரியாது. 4 பேர் கேட்கணும், அவருக்கு தெரியாது, அது என்ன
அமானிதம், அப்படி செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் மார்க்க விஷயங்கள் என்பது நமக்கு எவ்வளவு விஷயங்களை மார்க்கம் என்ன செய்யுது சொல்லித்தருது. இந்த இந்த அளவுகோல்கள் சிலவங்களோட என்ன செய்யுது அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களாக இருக்கும், அவைகள் நாங்கள் அனுமதியின்றி பார்க்க கூடாது. இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. இப்ப நீங்க எடுத்தீங்கடா, சிலரை பார்த்தீங்கடா வீட்டுக்கு முன்னால போய் உள்ள பேசுறதெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறது, அதுக்கப்புறம் அனுமதி கேட்கறது, இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் என்ன அனுமதி என்பதே கண்களுக்கு தான்றாங்க. அப்ப என்ன செய்ய, அப்ப எனவே அந்த அடிப்படையில இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக உன்னதமான உயரிய ஒழுக்கங்கள். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இந்த பகுதியை மாத்திரம் நாங்க பார்த்து நிறைவு செய்வோம். நபி அவர்களுடைய வார்த்தைகள் இதன் பேசக்கூடிய வார்த்தைகள், நபியுடைய மௌனம், நபி அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்த்தைகள், இதிலெல்லாம் நபியுடைய முன்மாதிரிகள் எவ்வாறு இருந்தது என்பதை இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அதுல முதலாவது விஷயம் சொல்கிறார் என்னவென்று சொன்னால், நபி அவங்க பேசும்போது அந்த வார்த்தைகள் மிக தெளிவாக இருக்கும், மிக தெளிவாக இருக்கும், மிக இனிமையான வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் இருக்கும். அதே போன்று நபி அவர்கள் அவைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த முறையும் அற்புதமாக மிக அதை முழுமையாக கேட்டுவிட்டு நபி அவங்க என்ன செய்வாங்க, அதற்குரிய பதிலை கொடுப்பாங்க. அழகான முறையில ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பேச்சுக்களும் அறிவுபூர்வமாக இருக்கும், மிக அறிவுபூர்வமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தைகள் பேச்சுக்கள் இருக்கும் என்று இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நபி அவங்களோட மௌனம் தான் நீண்டதாக இருக்கும், நபியுடைய மௌனம் தான் நீண்டதாக இருக்கும். லா யதகல்லமு ஃபீ கைரி ஹாஜா, தேவையின்றி நபி அவர்கள் பேச மாட்டார்கள். வலா யதகல்லமு ஃபீமா லா யஅனி, நபி அவர்கள் தேவையற்றவைகளை பேசவும் மாட்டார்கள், தேவையற்றவைகளை பேசவும் மாட்டார்கள். வலா யதகல்லமு இல்லா ஃபீமா யர்ஜு ஸவாபா, அதாவது அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து அன்று நபி அவர்கள் பேச மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய கூலியைத்தான் அதில் எதிர்பார்ப்பார்கள், அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்து தான் அவங்களோட பேச்சுக்கள் இருக்கும். அடுத்து சொல்றாங்க, வகான யதகல்லம் பிஜவாமில் கலிம், நபியுடைய வார்த்தைகள் மிக சுருக்கமாக ஆழமான கருத்துள்ள வார்த்தைகளாக நபி அவர்கள் பேசுவார்கள். அதே போன்று வபி கலாமி முஃபஸ்ஸல், அந்த வார்த்தைகள் என்ன செய்வாங்க, ஒவ்வொன்றாக அழகா பேசுவாங்க. அந்த வார்த்தைகளை எண்ணலாம் என்ற அமைப்பில் நபி அவர்கள் பேசுவார்கள். அவசரமாக ஒருத்தருக்கு விளங்க முடியாத அளவுக்கு அப்படி பேசவும் மாட்டார்கள். மிக நீண்ட இடைவெளியும் அந்த வார்த்தைகளுக்கு மத்தியில் இருக்காது என்று என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பேசுகின்ற போது, மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்ற போது, அதாவது மிக பொருத்தமான வார்த்தைகளை தேர்வு செய்வார். அவங்க மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்ற போது தேர்வு செய்கின்ற வார்த்தைகள் மிக அழகான வார்த்தைகள், அதாவது வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அநாகரிகமான வார்த்தைகளை நபி அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். அடுத்து சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு சிறந்த வார்த்தைகளை பயன்படுத்த வெறுப்பாங்க சொல்லலாம். தகுதி இல்லாதவர்களுக்கு என்ன செய்யறது, அவர்களுக்கு சிறந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது நபி அவங்க என்ன செய்வார்கள், வெறுப்பவர்களாக இருந்தார்கள். அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே, அவரவருக்கு என்ன வார்த்தைகள் எது பொருத்தமோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடுத்தாங்கன்னா, ஒரு முனாஃபிகை பார்த்து செய்ய தலைவனே என்று சொல்வதை வெறுத்திருக்கிறான். இப்ப பார்த்தா எல்லாருக்கும் தலைவர், தலைவா என்ன தலைவா என்ன சொல்ற, எப்படி சொல்ற, தலையா, தலை சுருக்கி தலை, சரியா? அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்ப தலைவர். இப்ப ரசூலுல்லாஹ் எதை வெறுத்தாங்க, ஒரு முனாஃபிகை பார்த்து தலைவரை என்று சொல்வதை ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அபூ ஜஹலுக்கு அபுல் ஹக்கம் என்ற பெயரை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அவன் அபூ ஜஹல் என்று தான் அழைக்கப்பட வேண்டும், அவன் ஞானத்தின் தந்தை கிடையாது, புரியுதா? அப்ப இது போன்று நாங்க பார்க்கிறோம், அவன் அந்த மக்கா காபிர்களுக்கு அவன் தலைவனாக இருந்தாலும் அவன் நடந்து கொண்ட விதம். அதே போன்று ஆட்சியாளர்களுக்கு மலிக்குல் முலூக் என்று பயன்படுத்த சொல்லுவாங்க, தடுத்தான். ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் ஆட்சியாளர் யாருதான், அல்லாஹ் தான். அல்லது ஹலீஃபத்துல்லா, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்ற வார்த்தையை பயன்படுத்த சொல்லுவாங்க, தடுத்தான். புரியுதா? அல்லாஹ்வுடைய பிரதிநிதி யாரும் இருக்கலாமா? இல்ல, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி யாரும் இருக்க முடியாது. புரியுதா அவன் சொல்றது? எனவே அதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மனிதனை ஹலீஃபாவாக படைக்கிறான்டா என்ன அர்த்தம்? இப்ப குர்ஆன்ல வருது தானே, எப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா, இன்னி ஜாயிலுக ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் பூமியில ஹலீஃபாவை ஆக்க போகிறேன்டா. எந்த ஹலீஃபா அது? அது பின்தோன்றல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் அவங்களோட சந்ததியில் அப்படி வந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஹலீஃபான்றது. யாருக்கு ஹலீஃபா இல்ல? அது அல்லாஹ்வுடைய பிரதிநிதியா. நல்லா புரிஞ்சுக்கோ, அது அப்படி வராது. படைத்த ரப்புல் ஆலமீன், அவனுக்கு என்ன நிகராக எதுவுமே இல்லை. நாங்களாம் அவனது அடியார்கள், அடிமைகள். நாங்களா யாருதான்? அவனது அடிமைகள், அடியார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே,
ஷைத்தான் ஏதாவது தீண்டி விட்டால் நபி அவங்க பிஸ்மில்லான்னு தான் சொல்வதை கற்றுக் கொடுத்தாங்க. ஷைத்தானை சபிப்பதையோ, ஷைத்தானை சபிக்கக்கூடிய இடங்கள் இருக்கு, அந்த மாதிரி இடங்கள் சொல்லாங்க ஷைத்தானை சபிக்கவில்லை, ஷைத்தானை ஏசவில்லை. ஒரு முறை ஒரு சஹாபி ஷைத்தான் ஷைத்தான் நாசத்தை தழுவட்டும் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் தடுக்கிறான். நீ பிஸ்மில்லா என்று என்ன செய்திருக்க வேண்டும், சொல்லி இருக்க வேண்டும். அவன் ஒரு ஈயை போன்று சிறுமை அடைந்து இழிவடைந்திருப்பான். நீங்க சொன்ன வார்த்தையில் அவன் ஒரு வீட்டை போன்று பெரிதாகிவிட்டான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகான பேர்களை விரும்பினான். ரசூலுல்லாஹ் எதை விரும்பினாங்க? அழகான நல்ல கருத்துள்ள பேர்களை ரசூலுல்லாஹ் விரும்பினான். நல்ல கருத்துள்ள பேர்களை விரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப யாரையாவது ஒருத்தரை என்ன செய்யறாங்க, தூதுவராக அனுப்பும் போதும் அப்படியானவர் நல்ல பேருடையவனை தேர்வு செய்வாங்க, நல்ல அழகிய தோற்றமுடையவன தேர்வு செய்வாங்க என்பதையெல்லாம் நாங்க பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்கள் என்ன ரசூலுல்லாஹ் இப்போ ஒரு இடத்துடைய பேர், ஒருவருடைய பேர் என்பதெல்லாம் ரசூலுல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், உங்களுடைய பெயர்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்ற பெயர்கள். அதே போன்று ஹாரிஸ், ஹம்மாம் என்ற பெயர்கள் நல்ல பெயர்கள் சொல்லலாம். அவர் உழைக்கக்கூடியவர், முக்கியத்துவம் கொடுத்து செயல்படக்கூடியவர் என்ற பெயர்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ் சில பெயர்களை வெறுத்தாங்க. ஹர்ப், யுத்தம் என்ற பெயர். முர்ரா, என்ன கசப் என்ற பெயர்கள், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் வெறுத்து இருக்கிறாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ் சில பெயர்களை மாற்றியும் இருக்கிறாங்க. சில பெயர்களை மாற்றி ஆசியாண்ட பெயர் என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்? ஆசியாண்டா ரெண்டு மாதிரி வரும். ஒன்று அலிப் சீன் போட்டு வரும் ஆசியா, அது யாருடைய பேரு? ஃபிரௌனுடைய மனைவியுடைய பேர் ஆசியா. ஐன் சாது போட்டு வரும் ஒன்று ஆசியாண்டு, அது பாவம் செய்பவள், மாறு செய்பவன். அப்படியான பேர்களை சொல்லுவாங்க செஞ்சிருக்காங்க, மாற்றி இருக்கிறார்கள். ஆசியான மாதிரி அந்தி ஜமீலா, நீ அழகியவள், அழகான ரசூலுல்லாஹ் பெயரை மாற்றி இருக்கிறாங்க. அதே போன்று அஸ்ரம் என்ற பெயரை ஜுர்ஆன் என்ன செய்திருக்கிறாங்க, அதுவும் ஒரு தவறான கருத்தக்கூடிய பேரை. அஸ்ரம்டா துண்டிக்கக்கூடியது, அழிவு. ஜுர்ஆன் என்ன, வளரக்கூடியது. அந்த மாதிரி ஜுர்ஆன் மாற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பிறகு யஸ்ரிப் என்ற பெயரை தைபாண்டு மாத்தினாங்க மதீனாவுடைய பெயரை. இது போன்ற இந்த வழிகாட்டல்கள் இதில் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ். எனவே இதனுடைய தொடரில் நாம் என்ன செய்யலாம், அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடரை பார்ப்போம். இப்போ நாங்கள் இன்றைய பாடத்தில் அகீதால நாங்கள் மிக முக்கியமாக படித்த விடயங்கள் என்ன, இதில் என்ன படித்தோம் என்றதை கொஞ்சம் சுருக்கமாக கொஞ்சம் மீட்டிக்கொள்வோம். அகீதால நாங்கள் முதலாவது படித்த பகுதி என்ன பகுதி? அல் குர்ஆன் கலாமுல்லா. சுருக்கமாக இது ஞாபகம், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதனுடைய வார்த்தைகளும் அதனுடைய பொருளும் அனைத்தும் யாருடையதுதான்? அல்லாஹ்வுடையது. அவனிடமிருந்தே வந்தது, அது அவனிடமே திரும்பி செல்லும். புரியுது அவன் சொல்றது? எனவே அதை எத்தி வைத்தவர்கள் அதற்குரியவர்களாக என்ன செய்ய மாட்டாங்க, ஆக மாட்டார்கள். காலல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான் என்பதுதான். எனவே இதுல எவ்வாறெல்லாம் வழிகேடு தோன்றியது என்ற விஷயத்தை படித்தோம். அடுத்து இரண்டாவது நாங்கள் இதுல அகீதால என்ன விஷயம் படித்தோம்? மறுமையில அல்லாஹுவை பார்த்தல் என்ற விஷயத்தை படித்தோம். அதில் இரண்டு வகை என்று படித்தோம். எத்தனை வகை? அது இரண்டு வகை என்று படித்தோம். ஒரு வகை என்ன, மறுமையுடைய அந்த நாளில் பார்த்தல் என்பது அது பொதுவாக அனைவருக்கும் உரியது, மூமின் அல்லாதவர்களுக்குரியது. அதை பொறுத்தவரையில அது ஒரு சோதனையோடு கூடியதாகவும் அல்லாஹ் என்ற அந்த அறிமுகத்தோடு உள்ள ஒன்றாக அது இருக்கும். இரண்டாவது தான் சிறப்புக்குரியதும் உயர்ந்ததும், அது மூமின்களுக்கு மாத்திரம் உரியது. அது எங்க? அது சொர்க்கத்தில் என்ற அந்த விடயத்தை நாம் என்ன செய்தோம், இதிலே படித்தோம். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, மூன்றாவதாக மறுமையுடைய நம்பிக்கைகள், மறுமையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல இரண்டு மிக முக்கியமான பகுதிகளை படித்தோம். ஒன்று வந்தது கபருடைய வாழ்க்கை, ஒன்றென்ன கபருடைய அந்த வாழ்க்கை. கபருடைய ஃபித்னா அதாப் என்பது ரெண்டும் வேறு. ஃபித்னாண்டா என்ன? இல்ல ஃபித்னான்றதுக்கு என்ன விளக்கம்? ஃபித்னா குழப்பம் என்ன குழப்பம்? விசாரணை. குழப்பம் சோதனை. என்ன ஃபித்னான்ற சோதனை தானே. அதாவது மலக்குகள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ற அந்த சோதனை, அந்த சோதனை ஃபித்னத்துல் கபர். அடுத்தது என்ன, ஒன்று கபர் என்பது அதாபாக இருக்கும் அல்லது இன்பமாக இருக்கும். புரியுதா சொல்றது? அங்கு கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு ஒரு மூமின் என்ன செய்வான், அதற்குரிய பதில்களை சொல்வான். அதன் மூலம் அவன் ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையாக கபருடைய வாழ்க்கை ஒரு மூமினுக்கு இருக்கும். அதே நேரத்தில் பாவிகள், காஃபிர்கள், முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில அவர்களுக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் போகும்போது
கடுமையான தண்டனையாக அது இருக்கும் என்ற விடயத்தை பார்த்தோம். அதே போன்று மறுமையுடைய நாளில் அந்த உடல்களுக்கு ரூஹு மீட்கப்பட்டு அவர்கள் அல்லாஹ்வின் முன்னால் எழுப்பப்படுவார்கள். அதுல 3 விஷயத்தை சொல்றார். எப்படி எழுப்பப்படுவாங்க? பாதனையற்றவர்களாக, திறந்த மேனியோடு, ஹத்னா செய்யப்படாதவர்களாக என்ற 3 விஷயம் அதுல படித்தோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அந்த மறுமையுடைய நாளுடைய விஷயங்கள்ல மீசான் தராஸ் என்பது என்ன? அது உண்மையானது. அதை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். தராசில் என்ன செய்யப்படும்? நன்மைகள் நிறுக்கப்படும், அதே போன்று தீமைகள் நிறுக்கப்படும் என்ற அந்த விடயம் அதில் பார்த்தோம். அதுல விரிவுரையில பார்த்தோம் 3 விஷயங்கள் நிறுக்கப்படும் என்று பார்த்தோம். எத்தனை விஷயங்கள்? 3 விஷயங்கள். என்னென்ன? அடியானும் அவனது செயல்களும் அவனது ஏடுகளும் என்ற அந்த 3 விளக்கத்தில் நாங்கள் படித்தோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அங்கு ஏடுகள் எல்லாம் விரிக்கப்படும். ஏடுகள் விரித்தா அவருடைய செயல்கள் என்ன செய்யலாம்? எந்த தடையுமின்றி பார்த்து கொள்ளலாம். அவர்களை என்ன செய்யலாம்? அதை வாசித்து முடிவு செய்து கொள்ளலாம். எனவே அங்கு நல்லவர்கள் வலதில் அவர்களுடைய ஏடு வழங்கப்படும். அதே போன்று பாவிகள், காபிர்கள், முனாஃபிக்கள் இடத்திலே வழங்கப்படுவார்கள், அல்லது முதுகுக்கு பின்னால் என்றும் வருகிறது என்பதை பார்த்தோம். அதே போன்று அடுத்ததாக அருமை சகோதரர்களே, மறுமையுடைய விசாரணை 2 வகை என்று படித்தோம். மறுமையுடைய விசாரணை 2 வகை என்று படித்தோம். அதில் மூமின்கள் மறைவாக அல்லாஹ் இடத்திலே விசாரிக்கப்படுவார்கள். அது அவருடைய செயல்கள் என்ன, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு, இது செய்தாயா என்ற ஒரு மூமின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே இருக்கும். காபிருடைய விசாரணை என்பது என்ன செய்யும்? கடுமையானதாக இருக்கும் என்ற விஷயத்தை பார்த்தோம். அதே போன்று அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் மறுமையுடைய அந்த விசாரணையில் காபிர்களுடைய விசாரணை எந்த அமைப்பில் இருக்கும் என்பதையும் படித்தோம். ஹவுதை பற்றிய விஷயங்களை படித்தோம். ஹவுதை பற்றிய விஷயங்கள் என்ன படித்தோம்? அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நபிக்கும் ஹவுது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்படுகின்ற ஹவுது என்பது மிகவும் சிறப்புக்குரியது. அதனுடைய வர்ணனைகளை பற்றி சொன்னாங்க, சொன்ன விஷயங்களை படித்தோம். சரி, அடுத்ததாக நாங்கள் படித்தது இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த நூல். அதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய சில அற்புதமான முன்மாதிரிகளை நாம் சில தலைப்புகளில் படித்தோம். அனுமதி கேட்டல், சலாம் சொல்லல், அதே போன்று நல்ல வார்த்தைகளை சொல்லுவாங்க, எப்படியெல்லாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்கன்ற விஷயங்கள் எல்லாம் அதில் படித்தோம். இத்தோடு நாம் என்ன செய்வோம்? வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யஸீரா. அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யஸீரா.